இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையுமே சுதந்திர தின விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சுதந்திர தின விழா 80வது சுதந்திர தின விழா. இந்த சுதந்திர தின விழாவில் டெல்லியில் பொறுத்த மட்டும் பிரதமர் மோடி அவங்க கொடியேற்றியிருக்காங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக அவர் அந்த கொடியேற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் அவர்களுடைய மாநிலங்களில் தங்களுடைய கொடிகளை ஏற்றி இன்றைய சுதந்திர தின விழாவிற்கான அந்த ஒரு அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த சூழலில் விஜய் அவங்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இன்று சுதந்திர தின விழா கொடியை ஏற்றி ஒரு சிறப்பான உரையை அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறார். இதுவரை அவருடைய உரைகள் கேட்கின்ற பொழுது சில நேரங்களில் ஆவேசமாக கோபமான கருத்துக்களை அவர் பதிவிட்டு விடுகிறார் என்கின்ற ஒரு விமர்சனங்கள் எல்லாம் பலராலும் எடுத்து வைக்கப்படுவது உண்டு. ஆனால் இம்முறை விஜய் அவர்கள் அந்த சுதந்திர தின விழா நிகழ்வில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த செய்தி, அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள், இவை அனைத்துமே வியந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவாக இருக்குது. இந்த சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கொடியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கொஞ்சம் அந்த வரலாறை பார்ப்பது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மத்திய அரசின் நிர்வாகிகளாக, அதாவது ஆளுநர்களாக இங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடி ஏற்றுவாங்க. முதலமைச்சர் அப்போ கொடி ஏற்ற மாட்டாங்க. ஆனால் 1969 அண்ணா மறைந்த பின்பு கலைஞர் கருணாநிதி அவங்க முதலாக அவங்க முதலமைச்சராக வராங்க. அப்படி முதலமைச்சராக வந்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாக சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு களம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ அந்த சுதந்திர தின விழாவிற்கு எல்லாரையும் நம்ம அழைக்கலாம் அப்படின்னு அவர் திட்டமிடுறாரு. அதன் அடிப்படையில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருத்திருமன், முக்கிய தலைவர்களாக இருந்த மாப்போசி, ஏ.கே. சுப்பையா, ஏ.ஆர். மாரிமுத்து, கே.ஆர். நல்லசிவம், ஏ. பாலசுப்ரமணியம், பி.கே. மூக்கையா தேவர், அதுபோல் காரைக்குடி சா. கணேசன், எஸ்.எஸ். ராமசாமி படையாட்சியார் போன்ற இவங்களெல்லாம், அதாவது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இவங்களையெல்லாம் அழைச்சி நீங்கள் எல்லாருமே இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அழைச்சி அவங்களுக்கு எல்லாமே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அந்த சுதந்திர தின விழாவில் கலைஞர் கருணாநிதி அவங்க கொடுக்குறாங்க. அப்போது அந்த மேடையில் பேசுகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன கருத்துன்னா, அதாவது டெல்லியை பார்த்திங்கன்னா பிரதமர் கொடியேற்றுறாரு. ஆனால் எங்களுடைய மாநிலம், இந்த மாநிலத்தில் மக்கள் எங்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படி மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் தான், அதாவது அந்த முதலமைச்சர் தான் கொடியேற்றணும். ஆனால் இங்கு முதலமைச்சர் கொடியேற்றுவதற்கான ஒரு களம் அமையாமல் போயிடுச்சு. அதை மாற்ற வேண்டும், மத்திய அரசு அதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கலைஞர் கருணாநிதி அவங்க இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறாங்க. இதை அவங்க தன்னுடைய நூலில் கூட மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த கருத்து பதிவிடப்பட்ட பொழுது இது ஒரு கோரிக்கையாக எடுத்து வைக்கப்படுகிறது. அவர் பிரதமருக்கு கடிதமும் எழுதுகிறார். அந்த காலகட்டத்தில், அதாவது 1967க்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டில், அதாவது திராவிட நாடு என்கின்ற கோட்பாடுகளை அவர்கள் வைத்துக்கொண்டு போராட்ட களத்தில் நின்றார்கள். அதன் பின்பு மாநில சுயாட்சியை மையப்படுத்திய கருத்துகளில் வலுவாக அவர்கள் உறுதியாக நின்று கொண்டிருந்த காலகட்டம் அது. எனவே இவர்கள் ஒரு பிரிவினையோட ஒரு களத்தை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் இந்த முதலமைச்சர் கொடியேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அதன் பின்புதான் அனைத்து மாநிலங்களிலும் முதலமைச்சர் சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் கொடியேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பதுதான் பதிவு. இப்பொழுது 80வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்துகளில் அவர் மிக தெளிவாக சில விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அவைகள் உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியது என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது எந்த கட்சி நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறதோ அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்களுக்கு சில திட்டங்கள் பாதிப்புகளை உருவாக்கலாம். அப்படி பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் புறந்தள்ளி விடுவோம். ஆனால் மக்களுக்கு இந்த திட்டத்தினால் நன்மை பயக்கும் என்றால் அந்த திட்டங்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று
முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவிட்டார். அப்படி பதிவிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கான 2 விளக்கத்தையும் கொடுத்தார். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அம்மா உணவகம் என்கின்ற ஒரு அருமையான திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தின் காரணமாக ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ணக்கூடிய ஒரு களம் அமைந்தது. அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த திட்டத்தை தொடர்வதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுத்து இப்பொழுது அந்த திட்டத்தை மக்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அதுபோல காலை உணவு திட்டம், அது திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம். எனவே அந்த திட்டமும் மக்களுக்கு நல்ல திட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் வழங்குவதற்கான ஒரு களத்தை எங்களுடைய அரசு எடுத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்ட பொழுது அது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டமாக இருந்தால் என்ன, அது மக்களுக்கு நல்ல திட்டமாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தியலோடு அவருடைய பயணம் அமைந்த அந்த களம் பாராட்டுக்கு உரியதாக அமைந்திருந்தது. இரண்டாவதாக, எங்களுடைய அரசு எந்த களத்தை நோக்கி நகர்கிறது, இதை மையப்படுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. விஜய் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்து நிறுவ வேண்டும் என்று நினைத்தோம். காரணம், லஞ்சத்துக்கு எதிராக போராடுவதே ஒரு சுதந்திரத்திற்கு எதிராக போராடுவது என்பது போலத்தான். எனவே இந்த லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். எங்களுடைய ஆட்சி அந்த களத்தில் தான் எங்களுடைய பயணங்களை எடுத்திருக்கின்றோம். எந்த சூழலிலும் லஞ்சம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம். அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் எங்களுடைய ஆட்சியின் களமாக வைத்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டு, இந்த ஆட்சியில் மக்களுக்கான சமூக நீதி கிடைக்க வேண்டும். அதாவது மக்கள் ஒற்றுமை அடைந்து விட்டால் அங்கு ஜாதி உடைந்து போகிறது, ஏற்றத்தாழ்வுகள் உடைந்து போகிறது. அதுபோல ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மனபேதங்கள் உடைந்து போகிறது. நாம் என்கின்ற அந்த ஒற்றுமை நம்மை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகரும் என்கின்ற கருத்தை மிக அழுத்தமாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அதன் பிறகு இன்னொரு விடயத்தை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அதில் மாற்று கருத்தல்ல. உங்களை பொறுத்த மட்டில் நம்மளுடைய மகன், நம்மளுடைய தம்பி, நம்மளுடைய அண்ணன், இவருடைய ஆட்சி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில்தான் நீங்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாக்குகளை பெற்றுதான் நான் ஆட்சி அமைத்திருக்கிறேன். அந்த வாக்களித்ததோடு உங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். இனிமேலும் உங்களுடைய பணி இருக்கிறது. எங்களோடு தொடர்ச்சியாக நீங்கள் நிற்க வேண்டும். நாங்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்கள் உங்களுக்கான திட்டங்களாக இருக்கிறதா என்கின்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவிட வேண்டும் என்று அவர் மிக அழுத்தமான சில கருத்துகளையும் பதிவிட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலாக தேசிய கொடியை ஏற்றச் செல்கின்றார். அவர் எப்படி பேசுவார் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அவருடைய அந்த பேச்சு ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருந்தது என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருந்தது. நாமும் அந்த பேச்சை முழுவதுமாக கேட்டோம். அந்த பேச்சு உண்மையிலே மனதில் பதியக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. அதாவது முதலமைச்சர் என்கின்ற அந்த அடையாளத்தை, இந்த முதலமைச்சர் பதவி எதற்காக மக்கள் தனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக விஜய் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.